எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இப்போ அள்ளிராணி வயசு 38 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல கேரக்டர் உள்ள அதே நேரம் ஒரு நல்ல வசதி கொண்ட பெண் தேடுறீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியம் பார்த்தீங்கன்னா முத்திரையர்னு சொல்கிறாங்க, ராசியம் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரும் பார்த்து வராங்கம்மா. இவங்க டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக ஒரு லேடிஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. ட்ரெஸ்ஸை தவிர லேடிஸுங்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. வளையல், பொட்டு, மேக்கப் ஐட்டம், ஸ்லிப்பர் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த கடை வந்து சொந்த கடைன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அதை அந்த கடை வச்சு கொடுத்துருக்காங்களாம்மா. நல்ல மெயின் இடத்துல இருக்கிறதால கடையில் நல்லா சேல்ஸ் ஆகுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஷாப்பு 4 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா துணிக்கடை, பாத்திரக்கடை, காம்ப்ளெக்ஸ்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்களாம். அடுத்து நகைக்கடை ஆரம்பிக்க போகிறத வேலைகள் போயிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொந்தமாக 10 லாரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி பல வகையில் வருமானம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதின்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணனுக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா அப்புறம் இப்போ வயசாகிட்டதால எங்கள் அண்ணனுக்கு தான் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி தனியாக வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் நல்ல வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம்மா. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணதால அந்த லைஃப் வேண்டாம்னு தனியாக வந்துட்டாங்கன்னா. அப்போது ரொம்ப உடம்பு வைக்க எடுத்து சொல்கிறாங்க. அதை பார்த்து எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போய் எங்கள் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி அப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம் சேவ் பண்ணி தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறது வன்பகா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ வசதிலாம் எதுவும் எதிர்பார்க்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பொண்ணை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்ட போதுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால தனியாக அனுப்ப கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க வசதி வாய்ப்புலாம் எல்லாமே நல்லா இருக்குமா. உங்ககிட்ட இருந்து வேறு எதுவும் எதிர்பார்க்கல. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் நல்ல கணவர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களை இருக்க முடியும் நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.